ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சைனீஸ் மூவி தான் பார்க்க போகிறோம். மூவியோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா ஹீரோ கிட்ட வரா. ஹீரோ தான் வந்து ஹீரோயினோட பாஸ். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அவள் காலை தூக்கிட்டு ஹீரோவோட சேரில் போட்டுட்டு என்ன சொல்கிறேன்னா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறான்னா நீ என்னோட உண்மையான செக்ரட்டரி தானா இவ்வளோ அழகாயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் உன்னோட செக்ரட்டரி தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா நான் உன்னோட பாஸு என்கிட்ட வந்து இப்படிலாம் கேட்குற அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நைட்டும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. காலைல ஹீரோயின் ஏஞ்சினே அவளுக்கு ஷாக்கு, ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி போகும்போது ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா நீ என்ன பண்ண உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா எனக்கு தெரியும் நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு போயிடுறா. அவள் காலையில் ஆஃபீஸ்க்கு வர ஆஃபீஸில் வந்து எல்லோரும் அவ்வளோ ஷாக்கிங்காக பார்க்குறாங்க, என்னம்மா நீ இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோயின் ஃபஸ்ட்டு ரொம்ப அக்லியாக இருந்திருப்பா போல். இவள் வீட்டுக்கு டயர்டாக போய் படுத்துக்கிட்டே ஒரு விஷயத்தை யோசிக்கிறா. அதாவது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் அவள் ரொம்ப குண்டாக அக்லியாக இருந்திருப்பா போல். டாக்டர்கிட்ட போய் பேசும்போது அவளுக்கு கேன்சர் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. நீ இன்னும் 1 வருஷம் தான் உயிரோடு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருப்பாரு. இதை நினச்சி இவள் வருத்த பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ இவளோட அம்மா வந்து கால் பண்ணுறாங்க. எப்படி எல்லா ட்ராமாலையும் அம்மா வந்து டார்ச்சர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் டார்ச்சர் பண்ணுறாங்க, அதாவது காசு கேட்டு தான். ஸோ ஹீரோயின் என்னால் காசு தர முடியாதுன்னு சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு பதிலாக ஒரு பையனை பெற்று கொடுத்தாவாச்சு, அவன் எங்களுக்கு காசு தருவான், ஆனால் நீ எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் காசே தர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது சரி நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் அழுதுகிட்டே என்ன பண்ணுறான்னா கடவுளை எதுக்கு எனக்கு மட்டும் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. நெக்ஸ்ட் வந்து அவளுக்கு ஒரு ஞாபகம் வரும். அதாவது இவ ரொம்ப அக்லியாக ஆஃபீஸில் இருக்கும்போது எல்லாரும் அவளை வந்து ரொம்ப புலி பண்ணியிருப்பாங்க. மெயினாக நீ ரொம்ப அக்லியாக இருக்க, நீ பாஸுக்கெலாம் செக்ரட்டரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக வந்து பாடி ஷேமிங் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தனா வந்து பாடி ஷேமிங் பண்ணால் மட்டும் பரவாயில்ல, ஹீரோயின் கிட்ட தப்பாகவும் நடந்துக்க பார்த்துருப்பான். ஸோ இதெல்லாம் ஹீரோயின் யோசிச்சு வச்சுருப்பா, என்னடா நம்மக்கிட்ட மட்டும் இப்படிலாம் பண்ணுறீங்களே சொல்லிட்டு. ஸோ இதை ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி அவன் என்ன பண்ண போகிறான்னா இவங்களுக்கு நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி சூப்பராக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போட்டுட்டு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறா. ஸோ அங்கே ஆஃபீஸ்க்கு அவள் போகணுன்னே அன்றைக்கி தான் அவளை புலி பண்ணுற 2 பேர் வராங்க. வந்தோடனே ஷாக்கு, நீ அந்த அக்லி பொண்ணு இப்படி ஆகிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான்லாம் அப்படியே தான் இருக்கேன், நீங்கள் தான் உங்கள் கண்ணை சேஞ்ச் பண்ணணும், பேசாமல் கண்ணாடி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக வந்து கிண்டல் பண்ண. அவங்க தான் ஆல்ரெடி புலி பண்ணியிருப்பாங்க, கெத்தாக சுற்றிருந்தாங்க. பட் ஹீரோயின் இப்படி கிண்டல் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமாக போயிடுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயின் போட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா லஸ்ட்ஃபுல்லாக ஒருத்தன் நடந்துக்கிட்டான்ல, ஸோ அவனோட முடியை இழுக்கிறான். இழுக்கும்போது என்ன ஆகுது, அவனுக்கு வழுக்கு தலை போல். எல்லோரும் பார்த்து செம்மையாக சிரிக்கிறாங்க. வாவ் நீ இவ்வளோ போல்டாகவும் அழகாகவும் மாறிட்டியே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் கிட்டே கேட்குறாங்க நீ பல்லில் கிளிப் போட்டிருப்பியே அது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் காமிக்கிறா. அவள் அதையும் ரிமூவ் பண்ணிட்டா போல். அவள் பார்க்கவே செம்மையாக மாறிட்டா. ஸோ இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோட கேபினுக்கு போகிறா. போயிட்டு இந்தாங்க நான் வந்து வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த லெட்டர் கொடுக்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா இல்லை நீ 2 months இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது ஹீரோயின் இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போது நைட்டு மட்டும் என் கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுதான் என்னோடய தப்புன்னு நான் சொல்லிட்டேன்ல, ஸோ நீங்கள் அதை இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதை விட்டு வெளியில் வரணும், வெளியில் வர்றதுக்கு நீ 2 மாதம் இங்கே ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை வேலையை விட்டு போக விட மாட்டேங்கிறான். சரி எனக்கு சீக்கிரமாக போய் ஆகணும், நீங்கள் என்ன ஒர்க் கேட்டாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான் நீ என்னோடய நார்மலாக ஆஃபீஸில் மட்டும் செக்ரட்டரியாக இருந்தேன், ஃபுல் டைம் செக்ரட்டரியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா நான் கேட்கும் போதெல்லாம் நீ வரணும், நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சினா உனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் தரேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு இது சந்தோஷம் தானே. அவங்க அம்மா வேறு அப்பப்போ கால் பண்ணி மருந்து வேற கேட்குறா. ஸோ இதுக்காக வந்து என்ன பண்ணுறான்னா இவன் நல்லா வந்து வேலை செய்கிறா. ஹீரோ கேட்கும் போதெல்லாம் வந்து போய் போகிறா. அப்புறம் வந்து ஹீரோ கேட்குறதெல்லாம் பண்ணுறா. நெக்ஸ்ட் அவள் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பாராட்டுறாங்க. அப்படி அவள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹீரோ கால் பண்ணுறான், என்னோட நீ லஞ்ச் சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் போகிறா. போய் பார்த்தா அங்கே ஹீரோ நிறைய லஞ்ச் ஹீரோயினுக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருப்பான் போல். ஸோ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான். நெக்ஸ்ட் இங்கே மின்னியோன்னு ஒருத்தி வரா. இவள் வந்து அவளே வந்து ஹீரோவோட ஃபியான்சேன்னு சொல்லிட்டு அவளே சொல்லிப்பா எல்லாருக்கிட்டேயும். ஸோ அவள் என்ன பண்ணுறான்னு வந்தோடனே கடுப்பாயிட்டா, ஏண்டி நான் கஷ்டப்பட்டு சமைச்சு இவனுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தால் யாரோ ஒருத்தி நீ வந்து ஊட்டி விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறா. எதுக்கு இவெல்லாம் ஊட்டி விடுறா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறா, நான் இவரோட செக்ரட்டரி, இவர் சொல்கிற வேலையை தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு நீ இவளுக்கு இவ்வளோ இந்த வேலைலாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது இது என்னோடய விஷ், என்னோடய கம்பெனிலே நீயே வந்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்பியா, அதுக்கப்புறம் மற்றவங்கிட்ட நீ என்னோடய ஃபியான்சின்னு சொல்லிட்டு இருக்கிறத தயவு செஞ்சு நிறுத்த, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு வார்த்தை சொல்கிறான். இதை கேட்டு இவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஹீரோயின்
என்ன பண்ணுறான்னா டக்குன்னு வெளியில் போயிடுறா. ஹீரோயின் வெளில போனதுக்கப்புறம் இந்த சீரியலில் காமிக்கிறாங்க. இவளுக்குனா கடுப்பு. இவ என்ன பண்ணுறான்னா யாருக்கும் கால் பண்ணிட்டு சொல்கிறா, இந்த மாதிரி இந்த ஹீரோ வந்து அப்படி செக்ரட்டரியோட ரொம்ப க்ளோஸாக இருக்கான்னு சொல்லிட்டு அவள் யார்கிட்ட சொல்கிறான்னா ஹீரோவோட தாத்தா கிட்ட தான் கால் பண்ணிட்டு சொல்கிறா. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் வெளியில் போனதுக்கப்புறம் இவளும் பின்னாடி போயிட்டு ஹீரோயினை போட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோ வந்து காப்பாற்றுறான். இங்கே பாரு, நான் சொல்லிட்டே இவன் என்னோட செக்ரட்டரி, நான் சொல்கிற வேலையை தான் இவன் செய்கிறா, நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் ஒன்றும் ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்த்து எனக்கு திரும்பியும் கடுப்பாயிடுது. இவன் என்ன பண்ணுறான்னா திரும்பியும் அவளோட ஹீரோவோட தாத்தா கால் பண்ணிட்டு உங்கள் பேரனோட நடவடிக்கையே சரியில்லை, அவன் என்னென்னமோ ஆஃபீஸில் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயினும் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து அவன் பண்ண வேலைக்கெலாம் வந்து ஹீரோ கிட்ட காசு வாங்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என்ன நீ பண்ணது இன்னும் ஃபுல்லாலாம் ஆகலை, இன்னும் நிறைய வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக வந்துட்டு கிஸ் பண்ணும்போது ஹீரோயின் சொல்கிறா, என்னோட கன்சென்ட்டே இல்லாமல் நீங்கள் பாட்டுன்னு எப்படி கிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்னோட பர்சனல் செக்ரட்டரின்னு சொல்லிட்டு சைன் வாங்கியிருக்கேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் இது நீங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகிறா. நெக்ஸ்ட் சீன் ஹீரோயினோட அம்மா கால் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைம்மா நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹீரோயினும் ஓகேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா ஹீரோ சொல்கிறேன் இந்த மாதிரி நைட் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போன்னு சொல்லும்போது ஹீரோயினும் வந்து காரில் கூட்டிகிட்டு போகிறா. அவள் வந்து ஃபஸ்ட்டு பேக் சீட் தான் ஓப்பன் பண்ணுறா. பட் என்ன ஆகுது, ஹீரோ சொல்கிறா எனக்கு ஃப்ரண்ட் சீட் தான் பிடிக்கும், நான் வந்து டிரைவர் பக்கத்தில் தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு சீட் பெல்ட் போட விடலாம்னு சொல்லிட்டு போகிறா. கிட்ட வரும்போது ஹீரோ என்ன பண்ணுறான், டக்குன்னு கிஸ் பண்ணிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட்டு ஹீரோயின் தான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு அந்த மீட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே வந்து நிறைய பெரிய இடத்து ஆளுங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்க ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க. என்னப்பா அவனோட செக்ரட்டரியை மாற்றிட்டு போல் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான், இல்லை இல்லை இது என்னோட பழைய செக்ரட்டரி தான், அவங்க வந்து அவங்களே க்ரூம் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ வா க்ரூம் பண்ணிக்கிட்டாங்களா, செம்மையாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஹீரோயினை வந்து லஸ்ட்ஃபுல் ஐஸில் பார்க்குறாங்க. இதெல்லாம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அவள் அதெல்லாம் கண்டிக்கல. நெக்ஸ்ட்டு ஹீரோ வந்து அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறான். ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஹீரோவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. போனதுக்கப்புறம் ஹீரோயினையும் சேர்த்து வர வைக்கிறாங்க. ஹீரோயினுக்குலாம் ஷாக், எதுக்கு இவங்க என்னை இப்படி வர வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, லாஸ்ட் நைட் நீ என் கூட இந்த வீட்டுக்கு வந்தில்லை, ஸோ அவங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினச்சிக்கிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். போனதுக்கப்புறம் ஹீரோயின் சூப்பெலாம் எடுத்துகிட்டு வந்து ஹீரோக்கு ஊட்டி விடலாம்னு சொல்லிட்டு வரும்போது, எனக்கு சூப்பெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். பண்ணிவிட்டு ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஆஃபீஸில் மட்டும்தான் நீ ஆஃபீஸ் வேலை பார்க்கணும், இங்கே நான் கேட்குற வேலை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை யூஸ் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட்டு ஹீரோயினுக்கு போட ட்ரெஸ் இல்லையா, ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினுக்காகவே நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கான். ஸோ அதுலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை ஹீரோயின் போட்டுக்கிறா. ப்ளஸ் அங்கே வந்து செயின் இருக்குது, ரிங் இருக்குது, பேக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒன்று எடுத்துக்கிட்டு ஹீரோயின் போட்டுக்கிட்டு அவள் வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி உன் வீட்டுக்கு நானும் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, இல்லை இல்லை என் வீட்டுக்கு நீங்களாம் வர வேணாம், என் வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல வீடு தானே நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேச்சு கேட்காம ஹீரோவும் வரான். வந்து பார்த்தா ஹீரோயினோட வீடு ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃப்ரிட்ஜை திறந்தா ஃப்ரிட்ஜில் பொருள் இல்லை, அதுக்கப்புறம் கபோர்டை திறந்தால் எல்லா பொருளும் வந்து அலங்கோலங்கமாக கிடக்குது. ஸோ அவளோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்காக நாற்று பிடிச்சி போய் கிடக்குது. அவளுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, என்னடா இது இவன்லாம் வந்து பார்க்குறானேன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோ வந்து அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அவன் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். சரி இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு இவள் ஆஃபீஸ்க்கு போயிடும். ஹீரோவும் லேட்டாக வந்ததை பார்த்து எல்லோரும் தப்பாக பேச, ஆனால் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஹீரோ கிட்ட போய் காமிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. உள்ளே போனால் வெளியில் வந்துனே அழுக ஆரம்பிச்சிடுறா. என்னது இது, ஹீரோ நான் சொல்கிறது கேட்கவே மாட்டேங்கிறாரு, இந்த ப்ராஜெக்ட் நல்லாவே இல்லைன்னு சொல்கிறாரு, ப்ளீஸ் எனக்காக நீ இந்த ப்ராஜெக்டை போய் ஹீரோ கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும்போது ஹீரோயின் ஃபஸ்ட்டு முடியாதுன்றா. நெக்ஸ்ட்டு ஓகே நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்காக காஃபிலாம் கொண்டுட்டு போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துனே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஹீரோயின் வந்து இப்பெல்லாம் பண்ணாது, இது ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. வெளியில் வந்து அவள் கேபினுக்கு யாரோ வரதெல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்கா. இப்படிலாம் பண்ணாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் வந்து என்னோடய ஃப்ரெண்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கா, அது கொஞ்சம் பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது, உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை வெளியில் அனுப்பி விட்டதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த மிங்கி வந்ததுக்கப்புறம், ஏன்னா நீ அப்பப்போ ஹீரோவோட கேபின்குள்ளே போயிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ப்ளீஸ் என் வழி விடுங்க, நான் வந்து வேலையை மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ வேலையை பார்க்குற மாதிரி இல்லை, நீ வேறு ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இவள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறா. இவளுக்கு திரும்பி ஏதோ ஒரு கால் வருது. அந்த காலில் அவளோட அம்மா தான் சீக்கிரமாக வாமா அப்படின்னு சொல்லும்போது இவளும் அந்த இடத்துக்கு போகிறா. அங்கே வந்து கொஞ்சம் இவள் வந்து ஒரு மாதிரி அழுக்கு ட்ரெஸ் மாதிரியே போட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு போனால் வந்து அவளோட அங்கிள் இருக்கார். அது அங்கிளாக அப்பாவானே தெரியல. ஸோ பட் அவர் வந்து ஹீரோயினை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு. ஹீரோயினுக்கு வந்து இவரை பார்த்தாலே பிடிக்காது. ஹீரோயின் சொல்கிறா, இவர் இங்கே இருக்காருன்னு சொன்னீங்கன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னை கூப்பிட்டதே வந்து
உங்ககிட்ட காசு வாங்குறதுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்போ உங்களுக்கு உடம்புலாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஆமாம் ஃபோனில் காசு கேட்டால் நீ எங்கே அனுப்புகிற, அதான் நேரில் உங்ககிட்டயே பிடுங்கிக்கலாம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி என்ன பண்ணா டக்குன்னு ஹீரோயினோட பர்ஸை பிடுங்கி காசு எடுக்கிறா. பக்கத்தில் இந்த அங்கிள் என்ன பண்ணுறான், ஹீரோயின் மேலே தப்பு தப்பாக கையை வைக்க ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் வருது. சின்ன வயசில் அதே மாதிரி தான் அந்த அங்கிள் பண்ணியிருப்பான். பட் ஹீரோயின் யாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டா. அந்த வழியை அவன் மனசுலேயே வச்சுட்டு இருக்கா. ஒரு நல்ல நாளாக பார்த்து இவனை மாட்டி விடணும்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணியிருப்பா. நெக்ஸ்ட் அவள் வீட்டுக்கு போக வீட்டில் வந்து யாரும் உள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது. இவள் பெப்பர் ஸ்ப்ரேலாம் ரெடியாக வச்சுக்கிட்டு உள்ளே போய் பார்த்தா ஹீரோ தான். ஹீரோ வந்து என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஓ அதுவா என்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்கு உங்கள் வீட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு போகலையா, நான் வந்து உங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட க்ளோஸாக வர ஹீரோயின் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ்லாம் பண்ண நெக்ஸ்ட் அவங்க அந்த நைட்டும் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. காலைல இவங்க 2 பேரும் ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்சிக்கும் போது அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, யாரோ வந்து கதவை தட்டுற சத்தம் கேட்குது. ஹீரோயின்லாம் பதறி போயிடுறா. என்னன்னா அவன் அம்மா வந்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பதறி போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே யாருன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுக்குற ஒரு ஆள் தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு மாதிரி போல். ஸோ ஹீரோயின் வந்து அவர் வந்திருக்காரு தெரிஞ்சுன்னே என்ன பண்ணோன்னா டக்கு டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரொம்ப ப்ரெசென்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு அழகாக மேக்கப்லாம் போட்டுட்டு வர. இதெல்லாம் வந்து ஹீரோ பார்த்துட்டு, என்ன இவன் முன்னாடி இவ்வளோ அழகாக வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு வர, என்ன உனக்கு இவனை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ஃபுல்லாக கேட்க ஹீரோயின் வந்து சொல்கிறா, எனக்கு பிடிக்கும் பிடிக்காது நீங்கள் எதுக்கு அதெல்லாம் கண்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நான் வந்து உன்னோட பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட லிப்ஸை தொட்டுக்கிட்டே ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். பண்ணிவிட்டு ஹீரோயின் சொல்கிறா, டைம் ஆகுது ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஆமாம் ஆஃபீஸ்க்கு போகணும், அதுக்கப்புறம் இனிமேல் ஏன் முன்னாடி மட்டும் தான் நீ ப்ரெசென்டபுளாக இருக்கணும், வேறு யார் முன்னாடி இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸில் மீட்டிங் நடக்குது. மீட்டிங்கில் ஹீரோயினுக்கு தூக்கமாக வருது. இது தெரிஞ்ச ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினோட தைஸை வந்து தடவி விடுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஷாக்காக அவள் வந்து அப்படியே முழிச்சுக்கிறாய். நெக்ஸ்ட் ஹீரோயினுக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா மீட்டிங் எங்கேயே நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி விட்டுடுறான். ஆனால் பக்கத்தில் இருக்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்குறா, என்ன ஹீரோ மேலேயும் உன் மேலேயும் ஒரே ஃப்ரேக்ரன்ஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது, ஓ அதுவா நாங்கள் 2 பேரும் ஒரே பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறோம் போல் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ பணக்காரனாச்சு அது எப்படி அவனோட பர்ஃப்யூம் நீ யூஸ் பண்ண முடியும்னு சொல்லும்போது, என்னப்பா ஒரே ஒரு பர்ஃப்யூம் மட்டும் தான் அவருக்கு விற்குமா, நான் அந்த மாதிரி நிறைய பர்ஃப்யூம்லாம் பார்த்துருக்கேன், ஒருவேளை நானும் அவனும் ஒரே பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறா. நெக்ஸ்ட்டு ஹீரோக்கு வந்து அவங்க தாத்தா கால் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லும்போது, தாத்தா கிட்ட பேச தாத்தா சொல்கிறாரு, சீக்கிரமாக இந்த மிங்கியூவை கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, நம்மளோட ஃபேமிலி பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் நான் உங்கள் மேலே பாசமாக தான் இருக்கேன், பட் நீங்கள் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட வாழ்க்கை நாசமாக போகணும் நான் விரும்பலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, இவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நீ எதுவும் செக்ரட்டரியோடு இருக்காமே அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, அது என்னோட லைஃப் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, இந்த சைடு ஹீரோயின் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வீட்டுக்கு வந்திருப்பா, அதாவது ஹீரோ வெயிட் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. பட் ஹீரோ வந்து அங்கே இருக்கவே மாட்டான். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டே கோச்சிப்பா போல். நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, டீ கொடுக்க வந்து அவளோட ஃப்ரெண்டை தான் அனுப்பி விட்றா. எங்கே ஹீரோயின் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க வந்து பிஸியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இந்த சைடு ஹீரோயினோட அம்மா வந்து கால் பண்ணிவிட்டு திரும்பியும் காசு கேட்குறா. என்னால் காசு தர முடியாதுன்னு சொல்ல, எதுக்கு நீ காசு தர முடியாது திமிரா பேசிக்கிற, திரும்பியும் என்கிட்ட தானே வருவேன், நீ மட்டும் காசு தரலனா உன்னை வந்து ஒரு கிழமை இங்கே தான் இருக்கான், அவனோட கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், அவன் டௌரியாக நிறைய காசு தருவானா, அது வரையும் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லும் போது, இவளுக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசில் நினச்சிக்கிட்டே பக்கத்தில் இருக்க மெடிசன்லாம் சாப்பிட்டுக்கிறா. அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஏன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் எல்லோரும் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இவ கேபினுக்கு போகும்போது ஹீரோ வந்து ஹீரோயினை பின் பண்ணிட்டு கேட்குறான், எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, நான் உனக்காக நைட் நல்லா வெயிட் பண்ணிருந்தேன், நீ எதுக்கு என் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுறா. சொன்னதுக்கப்புறம், ஓ அதுவா நான் என்னோட தாத்தாவை பார்க்க போயிட்டேன், சாரி மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு இவன் கிஸ் பண்ண, ஏன் விட்றா இது ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தள்ளி விட்டுறான். நெக்ஸ்ட் இவ வந்து கேபினை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்க்குறா, என்னாச்சு உன்னோட லிப்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்குது, லிப்ஸ்டிக்லாம் கலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஓ அதுவா லைட்டாக வைப் பண்ணால் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு ஒரே டவுட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவள் அதை கண்டிக்கல ஹீரோயினோட ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட் சீன் வந்து ஹீரோவோட தாத்தா என்ன பண்ணியிருப்பார் போல், அதாவது ஹீரோயினை வந்து அவளோட பிளேஸ்லேருந்து எடுத்துகிட்டு இந்த மிங்கியோவை வந்து ஹீரோவோட பர்சனல் செக்ரட்டரியாக போட்டிருப்பான் போல். ஸோ ஹீரோயின் அந்த பிளேஸை விட்டு கிளம்ப சொல்லும் போது இந்த மிங்கியோ என்ன சொல்கிறான்னு, நல்லா க்ளீன் பண்ணிட்டு போ, எனக்கு ஹைஜீன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பண்ண முடியாதுடி நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டுக்காமல் அந்த இடத்த விட்டு போகிறா. இவ்வளோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாலே இவ்வளோ ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து ஹீரோவோட கேபினுக்கு போகலான்னு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுவானா, அவள் அந்த ஃபைல் அவள் கையில் வச்சுருப்பா, அதை கிழிச்சு போட்டுறா. எவ்வளோ
இவ்வளோ தைரியம் வந்து நீ அவன் ரூமுக்கே போயிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்தும் போது, நான் என்னோட வேலையை தான் பார்க்குறேன், ப்ளீஸ் நீங்களும் உங்கள் வேலையை மைண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. நெக்ஸ்ட் சீன் திரும்பியும் வந்து ஹீரோயின் வந்து அவளோட அம்மாவை பார்க்க போகும்போது அங்கே அவளோட அம்மா இல்லை. பட் அந்த அங்கிளோ அப்பாவோ எவனோ ஒருத்தங்க இருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா வந்து ஹீரோயின் கிட்ட நல்லா பாசமாக பேசுகிறான். நம்மளுக்கே வந்து டவுட் ஆயிடுது, என்ன ஹீரோயின் இப்படி சொல்கிறான் ஆனால் இவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரெடியாக தான் இருக்கா. ஆனால் இவன் டைம்னு வரும்போது கரெக்டாக ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸாக வரான், ரொம்ப டச்சியாக இருக்கான். ஸோ கிடச்சிது சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறா. அவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அவள் அம்மா கிட்ட சொல்லியிருப்பா இந்த மாதிரி அங்கிள் இப்படிலாம் பண்ணுறாருன்னு சொல்லும்போது, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, உன்னை நல்லா கேமராவில் கேப்சர் பண்ணிட்டேன், உன்னால் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லும்போது இவன் திரும்பியும் ஹீரோயினை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோயின் அந்த இடத்த விட்டு ஓடிட்டு போலீஸ்கிட்ட அந்த ஃபுட்டேஜ்லாம் காமிச்சிட்டு அவங்களோட அங்கிளை அரெஸ்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட்டு ஹீரோ கால் பண்ணுறான், எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, இல்லை வர வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல. ஆனால் ஹீரோ கேட்பானா அவன் அங்கே வந்துடுறான். வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவளும் எல்லாத்தையும் சொல்கிறா. சொன்னதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான் அவனோட வீட்டுக்கு. அப்போ அவனோட வீட்டுக்குள்ள ஹீரோயினோட வீட்டுக்கு தான். ஸோ அங்கே வந்து ஹீரோயின் மெடிசன்லாம் போடுறா. ஃபஸ்ட் எய்ட் வந்து எடுத்துகிட்டு வர ஹீரோ போகும்போது இவளுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவளோட கேன்சர் மெடிசனை வந்து ஹீரோ பார்த்துருவானான்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் போட்டு விட்டதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தரான். ஐஸ்கிரீமோட கொஞ்சம் குட்டி ரொமான்ஸ் போகுது. அப்போ வந்து காலிங் பெல் அமைக்கிற சத்தம் கேட்குது. ஹீரோ வந்து ஒளிஞ்சிக்க சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. கதவை திறந்து பார்த்தா ஹீரோயினோட அம்மா. அவள் கத்துற, உன்னோட சொந்த அங்கிளை இப்படி துரத்திட்ட, உனக்கு அறிவு இல்லையா, காசு தானே கேட்டோம், வேறு என்ன கேட்டோம், இப்படி துரத்துறிய, உனக்கு அசிங்கமா இல்லையா, அவர் என்ன பண்ணிட்டாரு இப்படி பண்ணுற, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் தான் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நான் என்னோடய நிலைமை எங்கேயோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்லாம் காமிக்கிறான். அந்த ரிப்போர்ட் வந்து அவங்க அம்மாக்காரி படிச்சு, என்னமோ ஒன்று எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ எனக்கு காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் என்னதுன்னா ஹீரோயினோட கேன்சர் ரிப்போர்ட் தான். அவங்க அம்மா வந்து ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்குது அது கூட பார்க்கல, பட் காசு மட்டும் வேணும்னு சொல்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போகிறது வந்து ஹீரோ பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, நீ கவலைப்படாத, உனக்கு காசு வேணும்னா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயினை தூங்க வச்சிடறான். தூங்க வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவனுக்கு வந்து ஒரு கால் வருது. அவன் அந்த கால்லாம் பேசிட்டு அப்படியே அங்கே இருக்கிற ஒரு பேப்பரை பார்க்குறான், அதாவது ஒரு டிஷ்யூ. அதில் வந்து ஏதோ ரத்தம்லாம் ஒட்டியிருக்கு. ஹீரோவுக்கு சந்தேகம் யார் ரத்தம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அவனோட ஃப்ரெண்டு வந்து ஒரு லேபில் ஒர்க் பண்ணுறான். ஸோ அவன்கிட்ட கொடுத்து என்ன ரத்தம் ஏது இதுன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்கிறான், இது உன்னோட ரத்தமாக இருக்குது அதில் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் என்னோடய ரத்தத்தை நான் எதுக்கு உங்ககிட்ட கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல. நெக்ஸ்ட் இந்த சைடு ஹீரோயின் ஏஞ்சிக்கிறா. ஏஞ்சதுக்கப்புறம் டைம் ஆகுது, நம்ம ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு ஹீரோயினோட அம்மா வந்துடுறாங்க. கூட வந்து அவளோட அண்ணனோ யாரோ வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஹீரோவை பார்த்துனே ஷாக் ஆகிடுறாங்க, என்னது இவ ஒரு பணக்கார பையனை டேட் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தம்பியோ அண்ணாவோ அவன் வந்து டக்குன்னு ஹீரோயினோட சைடு ஜம்ப் ஆகிட்டு, அக்காவை எதுக்கு திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது, ஏன்டா நான் ஏன் இவ்வளோ நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு காசு கொடுக்கலன்னு என்கிட்ட சொல்லிட்டு இவன் வந்து நீ இப்படி போகிற அப்படின்னு சொல்லும்போது, பாருங்க அவன் எவ்வளோ பணக்காரன்னு டேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான், ஆமாம் இவன் நான் வந்து வெறும் டேட் மட்டும் பண்ணல, இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, நான் எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு உங்களுக்கு ஷாக் ஆகிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்காக வெளியில் வராங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் தான், பட் அவங்க வந்து நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. ஹீரோவையும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டாங்க போல், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேச ஹீரோயினுக்குலாம் ஒரே வெக்கமாக வருது. நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஹீரோயின் காதில் என்ன விழுதுன்னா, ஹீரோக்கும் மிங்கியுக்கும் மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு விழுது. இதை கேட்டுன்னு ஹீரோயினுக்கு ஜெல்லஸாக இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்கல. அவள் என்ன பண்ணுறான்னா ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணுறா, ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு, என்ன வெளியில் எல்லோரும் சொல்கிறாங்க மிங்கியோட கல்யாணம் ஆக போதாமே உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, யாரோடையும் கல்யாணம் ஆக போகிறதுல உன்னோட மட்டும்தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒரே குழுக்குள்ளுன்னு இருக்குது. ஜாலியாக அவளும் வெளில போகிறா. வெளில போகலான்னு இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரு கார்டு கொடுக்குறான். இது வந்து எங்கள் ஃப்யூச்சர் டாட்டர் இன் லாக்காக எங்கள் அம்மா வந்து வச்சுருந்த கார்டு, இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுக்க ஃபஸ்ட்டு வேணான்றா, நெக்ஸ்ட்டு ஒத்துக்கிறா. அப்புறம் அந்த இடத்த விட்டு வெளியிலையும் போயிடுறேன். நெக்ஸ்ட் சீன் ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லை போல். டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு ஹீரோ கிட்ட மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்டுன்னு ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். டக்குன்னு என்ன பண்ணுறான்னா ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுது. இவன் என்ன பண்ணுறான்னா ஃபுல்லாக ஹீரோட வீட்டுக்கே ஷிஃப்ட் ஆகிட்டால. ஸோ இனிமேல் அந்த வீடு வந்து அவளோட பழைய வீடு வந்து என்ன பண்ணுறான்னா விற்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரா. ஆனால் இதை பார்த்து ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தை கூட அவள் சொல்லலை.
ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஸ்பெஷலான சாப்பாடுலாம் ரெடி பண்ணுறான். ஃபுல்லாக மெடிசன் ஃபுட்டு தான். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுது. பட் இருந்தாலும் அவளுக்கு டவுட்டாக இருக்குது, என்ன இவன் இவ்வளோ மெடிசன் ஃபுட்டாக கொடுக்குறான், எனக்கு இருக்கிற கேன்சர் தெரிஞ்சிச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க, இந்த சைடு அந்த தாத்தா வராரு. வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நல்லா பேசுகிறாரு. இவருக்கு பிடிச்ச கேண்டி க்ரஷ் ஏதோ ஒரு கேம்லாம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நேரம் விளையாடுறாங்க. இந்த தாத்தா சொல்கிறாரு, நான் வந்து ரொம்ப வருஷம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேம்மா, ஆனால் இவ்வளோ நேரம் இந்த வீட்டில் இருந்ததே கிடையாது, உன்னால தான்மா இங்கே இவ்வளோ நேரம் இருந்திருக்கேன், ரொம்ப நல்ல பொண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கார்டு கொடுக்குறாரு. அந்த கார்டு என்னதுன்னா ஒரு வீட்டோட சாவி மாதிரி போல். ஸோ ஒரு பெரிய வீடு உனக்கு எழுதி வச்சுருக்கேன் இருந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஹீரோயின் சொல்கிற, எனக்கு இதெல்லாம் வேணாம் தாத்தா அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா நான் இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கேன், எனக்கு இவ்வளோ பெரிய வீடு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து இது என்னோட பேரனுக்கு எழுதி வைக்கிறதுக்கு பதிலாக பேரனோட ஒய்ஃப்க்கு தானே எழுதி வைக்கிறேன், நீ பேசாமல் உன்னோட பிள்ளைங்க கூட எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அந்த கார்டு கொடுக்க, ஹீரோவும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு வாங்கிக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அப்போ தான் வந்து அவளுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் பண்ணுது. டக்குன்னு மூக்குலேருந்து ரத்தம் வர அவள் அதெல்லாம் வைப் பண்ணி எடுக்கிறா. அப்போ தான் அவளுக்கு ஞாபகமே வருது, ஐயோ நம்மளுக்கு கேன்சர் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதில் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய டாக்டர் இருக்காருமா, அவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா சரியாக போயிடும், அவர் வந்து ஒரு மாத்திரையை ஏதோ கொடுப்பாரு, அதை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு உடம்பு சரியாக போகும்னு சொல்லும்போது, எனக்கு அவ்வளோ காசு என்கிட்ட இல்லை, ஹீரோக்கிட்டேயும் இவ்வளோ காசு நான் எனக்கு கேட்க விருப்பம் இல்லை, ஹீரோ மட்டும் என் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுன்னா அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும் நான் செத்து போகிறது பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோவை இக்னோர் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஆனால் ஹீரோ விடுவானா, அவன் விடவே மாட்டேங்கிறான். ஹீரோயினை சுற்றி வரான். நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் ஆஃபீஸ்க்கு போகும்போது 2 பேரும் ஒன்றா தான் லிஃப்ட்டில் ஏறுவாங்க. பட் ஹீரோயின் என்ன பண்ணிடுறான்னா ஹீரோவை விட்டுட்டு லிஃப்ட்டில் ஏறிடுறா. பக்கத்துலேயே ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு வந்து ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு போல. அவன் சொல்கிறான், என் கூட நைட்டு டின்னருக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறா. இன்றைக்கும் ஹீரோயின் சூப்பரான ட்ரெஸ்ஸு பேக்கோட வரா போல். இந்த பேக்கை பார்த்தோன்னே இந்த மிங்கியுக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்டி இந்த பேக் ஒரே ஒரு எடிஷன் தான் இருக்குது, எப்படி நீ வாங்கியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேச, ஏன் நானாக வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது இவளுக்கு வேறு ரொம்ப கடுப்பாயிடுது. ஏன்னா இவள் வந்து ஹீரோயின் வந்து வேறு ஏதோ ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கா. பட் இவள் வந்து ரொம்ப ரொம்ப பணக்காரியாக இருந்தவ இவ்வளோ கேவலமான ஒரு நிலைமைக்கு வர மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நெக்ஸ்ட் சீன் ஹீரோயின் வந்து ஹீரோட கேபினில் ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு வரும்போது அப்புறம் உள்ளே வந்து இந்த மிங்கி வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஆஃபீஸில் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்கும் போது ஹீரோ வந்து உன்னை யார் முதல்ல என் கேபின்குள்ளே வர சொன்ன அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் வருவேன், நான் உன்னோட ஃபியான்சி தானே அப்படின்னு சொல்லும்போது, இவன் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வளர்ற இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. தாத்தா கிட்டேயும் கால் பண்ணி சொல்கிறா, இங்கே பாருங்க இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது தாத்தா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவருக்கு தான் ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த மிங்கி வந்து விடவே மாட்டேங்கிறா, ஹீரோவே நோண்டிட்டு இருக்கா, ப்ளீஸ் என்னை லவ் பண்ண இது பண்ணுன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, எனக்கு ஒய்ஃப் இருக்குது, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினை ஜாலியாக வந்து காருக்குள்ளே உட்காந்துக்கிறா. நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வந்து மருந்தெல்லாம் போட்டுட்டு ஹீரோ கிட்ட போகிறா. போனதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணும்போது ஹீரோ சொல்கிறா, எதுக்கு உன்னோட லிப்ஸ்லாம் வந்து ஒரே பிட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஓ அதுவா, நான் வந்து ஒரு விட்டமின் டேப்லெட் எடுத்து அதனால் அப்படி இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோ என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ஒரு ஹனி எடுத்து வாய்க்குள்ளே போட்டு 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சொன்னல ஹீரோயின் வந்து வீட்டு வைக்க போகிறான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்றான், என்ன இவன் கூட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் தப்பாக நினச்சிடுறான். இந்த சைடு ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போயிடுறா. நம்ம பண்ணுறது தப்பு தானே ஹீரோ கிட்ட சொல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கும் போது இந்த சைடு ஹீரோ வந்து அந்த ஆளை இழுத்து பிடிச்சிட்டு, என்னோட ஒய்ஃப் கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தேன், ஒழுங்கு முறையாக நீ சொல்கிறியெல்லாம் அடிச்சு பிடிச்சி நான் கேட்கவா அப்படின்னு சொல்லும்போது, சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், உங்கள் ஒய்ஃப் வீடு விற்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து அவனோட ஃப்ரெண்டு சொல்கிறான், இந்த மாதிரி உன்னோட ஒய்ஃபுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் பார்த்து இவன் யோசிக்கிறான், என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ எனக்கு ஒரே பயமாக இருக்குது, என்ன இவன் இன்னும் வரல, என்னை விட்டுட்டு போயிட்டானோ, கல்யாணம் பண்ணிட்டு கழட்டி விட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் ஹீரோ வந்து ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு வரான். உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து அந்த டாப்பிக்கை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். பட் ஹீரோ அதெல்லாம் வந்து சரி ஏதோ சொல்ல விரும்பலை போல் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு அந்த நைட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து சொல்கிறான், நான் உங்ககிட்ட ஜென்ரலாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால. காலையில் ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்சிக்கும் போது பெட்ரு மேலே அதாவது பில்லோவில் முடியாக இருக்குது, என்ன மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது ஹீரோயினும் காமிச்சிடுறா, முடி தானே, பொண்ணுங்களுக்கு முடி கொட்டுறது காமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறத கேட்டுன்னு ஹீரோயினுக்கு சந்தோஷம், நல்ல வேலை இவன் கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு
நெக்ஸ்ட் சீன் இந்த மிங்கியும் வந்து ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் லஞ்ச் வாங்கி தரேன் அப்படி சொல்லியிருப்பா போல். பட் ஹீரோயினுக்கும் அவளோட ஃப்ரெண்டுக்கும் சுத்தமாக பிடிக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றாங்க. ஹீரோயின் மேலே ஒரு பையனுக்கு கண்ணுன்னு சொல்லியிருப்பேன்ல, ஸோ அவனை பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாராட்டி பாராட்டி பேசுகிறான். உங்கள் 2 பேரோட சூப்பராக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஹீரோவும் வந்துடுறான். ஹீரோவும் இதெல்லாம் கேட்டுட்டு அவன் கத்தி சொல்லிட போகிறான், எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்கார ஏதோ கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, என்ன இவ எதுவரை ஒரு பையனோட பேசிகிட்டு இருக்கா, நீயும் அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ரெஸ்டாரண்ட் கூட பார்க்காம கிஸ் பண்ணிடுறான். டே இது ரெஸ்டாரண்ட்டாக என்னை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது கரெக்டாக பாங்க அந்த ஃப்ரெண்டு வந்துடுறா. என்னாச்சு இவங்க 2 பேரும் ஏதோ பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது நாங்களா உண்மை பண்ணிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் மறைச்சிடுறாங்க அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீன் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகிறா. ஆஃபீஸில் வந்து எல்லாரும் பேசிக்கிறாங்க, ஏதாவது உன்னோட அம்மா இப்படி பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துக்கிட்டு போகிறா. அந்த இடத்துக்கு போனால் அவங்களோட அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோட பொண்ணு ஏமாத்திட்டா, என்னோட ஹஸ்பண்டை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களோட சொந்த பொண்ணே கிடையாது, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, காசு கொடுத்தா தான் என்னவாடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ஓவராக பேச ஹீரோயினுக்குலாம் ரொம்ப அசிங்கமாக போயிடுது. வீடியோ எடுத்துகிட்டு ஹீரோயின் அசிங்கமாக எல்லாரும் திட்ட ஹீரோயின் வந்து கோவத்தோட உச்சிக்கு போயிட்டு போலீஸ் கால் பண்ணிட்டு அவனை நீங்கள் ரிலீஸே பண்ணாதீங்க, யாராச்சும் ஜாமீன் அப்படி ஏதாச்சும் கேட்டாங்கன்னா கூட நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலில் பேசும்போது அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. மயக்க போட்டு அங்கே விழுந்துடுறா. மயக்க போட்டுட்டு விழுந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து டாக்டர்லாம் கூட்டிகிட்டு வரான். இந்த சைடு இவளுக்கு ரொம்ப கடுப்பாகுது, என்னடா இவன் பின்னாடியே சுற்றுறாளே சொல்லிட்டு இந்த மிங்கி ஒரு சைடு கோவப்பட்டுட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு, ஐயோ இவன் கண்டுபிடிச்சிருப்பானே ஹாஸ்பிட்டலில் வேறு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா டக்கு இந்த இடத்த விட்டு போகணும், இவன் கண்ணு முன்னாடியே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்லாம் போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகிறா. போனதுக்கப்புறம் ஹீரோ உள்ளே வரான். வந்து பார்த்தா வந்து ஹீரோயினை காணோம். அப்போ தான் சொல்கிறாங்க அந்த பொண்ணு எப்போயோ டிஸ்சார்ஜ் ஆகிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த சைடு ஹீரோயின் அவளோட கசனை பார்க்குறா. அந்த பொண்ணு டாம் பாய் மாதிரி போல். ஸோ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஹீரோ வரா. ஒரு பையனோட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சீச்சி இவன் பையன்லாம் கிடையாது பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது தான் ஹீரோக்கே தெரிய வருது இது வந்து ஹீரோனோட கசன் டாம் பாய் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் வந்து ஒரே ரொமான்ஸ் தான். இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. காலையில் ஏஞ்சதுக்கப்புறம் வந்து சைடில் பார்த்தா ஹீரோவை காணோம். ஸோ இவன் வந்து ஏதாச்சும் ஆயிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தா ஹீரோ வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோட மீட்டிங் போட்டிருப்பான் போல். ஸோ இவன் வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்க விதம் வேறு மாதிரி ஆச்சு. எல்லோரும் பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க. இவளே வந்து பயந்து ஓடி வந்துடுறா மேலே. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் வந்து ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அவளோட டாம் பாயோட சேர்ந்து தான் போகிறான். அப்போ அங்கே மிங்கியும் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னியே அவள் பாரு ஏதோ ஒரு பையனோட சுற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அனுப்பிவிட, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லும்போது, என்னது பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது தான் இவளுக்கே தெரிய வருது அது ஒரு டாம் பாயின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்திருப்பா, அதே ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அடம் பிடிக்க, அப்புறம் ஹீரோ டக்குன்னு அந்த ஓனர்கிட்ட கால் பண்ணி என்னோட ஒய்ஃபுக்கு ட்ரெஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு அந்த ட்ரெஸ் கிடச்சிடுது. இதை கேட்டோன்னே இவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னடா இது இவனுக்கு இவ்வளோ உருகுறானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஹீரோக்காக ஒரு செயின் வாங்கிட்டு வந்திருப்பான். அதை ஹீரோ போட்டுக்கிட்டு ரொம்ப தேங்க்யூ, அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் சூப்பராக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வரா. அங்கே வந்து இந்த மிங்கியோட பிளான் என்னதுன்னா, ஹீரோயினோட அம்மா, அதுக்கப்புறம் அந்த அங்கிள், அதுக்கப்புறம் ஹீரோயினோட அண்ணனோ தம்பியோ அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு செம்மையான பிரச்சனை பண்ணுறது தான் இவங்களோட பிளானே. அப்போ அங்கே ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் இந்த ஆன்டிஸ் திரும்பியும் அதே வேலையை பார்க்குது. என்ன நீ எனக்கு காசே கொடுக்க மாட்டேங்கிற, என்னோட பொண்ணாக இருந்துட்டு காசே தர மாட்டேங்கிற, இது பண்ண மாட்டேங்கிற, அது பண்ணிக்க மாட்டேங்கிற ரொம்ப திட்டும் போது ஹீரோயின் சொல்கிறா, நான் உங்களோட சொந்த பொண்ணே கிடையாது, எப்படி நீங்கள் என்கிட்ட காசு கேட்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும் போது இவங்களும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, ஏன் நான் தானே உன்னை ஒரு வளர்த்து ஒரு ஆளாக்கியிருக்கேன், எனக்கெலாம் காசு தர மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி சொல்லும் போது ஹீரோயின் மூக்கிலேருந்து ரத்தம் வருது. இதை ஹீரோ பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா இவளால் எதுவுமே சொல்ல முடியல. அவள் முழிச்சிக்கிட்டே இருக்கா. இந்த ஆண்டியை சும்மா இல்லாமல் பிரச்சனையாக பண்ணிகிட்ருக்கு, சும்மாவே விட மாட்டேங்குது. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ணுறான், ப்ரப்போஸும் பண்ணுறான். என்ன ஆகுதுன்னா ஹீரோயின் வந்து முடியாதுன்னு சொல்லிடுறா. என்னாச்சுன்னா ஹீரோயினோட மூக்கிலேருந்து ரத்தம் வருது. இனிமேல் ஹீரோவோட உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியல. ஸோ முடியாதுன்னு சொல்லும் போது ஹீரோக்கும் ஈகோ இருக்குல்ல, ஸோ அவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அப்போ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு வீடு வேணும் அதுக்காக தான் கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹீரோயின் போய் சொல்லும் போது, சீக்கிரமாக எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ
செம்ம கடுப்பாகிறான். இப்போ வீடு இல்லையாச்சே, ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டிலே தான் அவள் தங்குறா. ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லா கதையும் சொல்கிறா, இந்த மாதிரி நான் ஹீரோவை லவ் பண்ணேன், பட் எனக்கு இந்த மாதிரி கேன்சர் இருக்குது, என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்டு சொல்கிறா, ஏன்டி இவ்வளோ நேரம் எனக்கு இதெல்லாம் மறைச்சிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லும்போது அவளும் சிரிக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் டிவோர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு போகும்போது எல்லாம் பேசிக்கிறாங்க. அந்த மிங்கிய பொண்ணுக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான், என்னாச்சு உனக்கு, எதுக்கு நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குற அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லா உண்மையும் சொல்கிறான். அப்போ ஹீரோ அவள் கண்ணு முன்னாடி ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வரான். இங்கே பாரு, இவர் ஒரு மெடிசன் கொடுப்பாரு, அந்த மெடிசன் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு உடம்பு எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஷாக்கு. இவனுக்கு அப்போ எல்லாமே தெரிஞ்சு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதாவது அந்த டாக்டர் மருந்தெல்லாம் கொடுக்குறான். மேடம், இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாளே இந்த உடம்பு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் வெளியிலேருந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதாவது ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால அவளுக்கு ஒரு 2 ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க. ஸோ ஹாப்பியாக இந்த ஃபேமிலி ஒரு சூப்பரான ஒரு எண்டிங்கோடு முடியுது. ரொம்ப ஹாப்பி எண்டிங் தான். உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீட் யூ நெக்ஸ்ட் ட்ராமா. பை கைஸ்.